தயவு செஞ்சு சொல்றேன், இந்த வீடியோ பாத்தீங்கன்னா முதலமைச்சர் விஜய் அண்ணனுக்கு இந்த பதிவு 17/2/2026 செவ்வாய்க்கிழமை அமாவாசை அன்னைக்கு என் பையனை ஸ்கூல்ல கொண்ட எப்பயுமே நான் விடுவேன் 9 மணிக்கு. கொண்ட விடும்போது கரெக்டா 1:30 மணிக்கு என் பொண்டாட்டிக்கு கால் வருது. இந்த மாதிரி பையன் மயக்க மூட்டி கீழே விழுந்துட்டான், லோக்கல்ல சௌமி ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போயிட்டு இருக்காங்க, நீங்க போங்க அப்படின்னாங்க. நேரா நாங்க சௌமி ஹாஸ்பிட்டலுக்கு கார் எடுத்துட்டு போனோம். உடனே 10 நிமிஷத்துல அடுத்த ஒரு டீச்சர் கூப்பிடுறாங்க, உங்க பையன் சரண் ஹாஸ்பிட்டல் அழைச்சிட்டு போயிட்டாங்க, அங்க போங்க அப்படின்னு. சரண் ஹாஸ்பிட்டலுக்கு போறோம். அதுக்கப்புறம் 10 நிமிஷத்துல போன் வருது, நீங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போயிட்டாங்க, போங்க அப்படின்னு. உண்மையை சொல்லுங்க, என்ன ஆச்சுன்னு கேட்டேன். போங்க, ஒண்ணு இல்ல அப்படின்னு. போய் ஜிஹெச்ல பாக்குறேன், பையன் மூக்குல ரத்தம் அப்படி கிடக்குறான், கண்ணாமொழி மேல போய் அப்படின்னு. உங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல இப்படி கொண்ட விட்டா இந்த மாதிரி தான் லாஸ்டா செத்து தான் கொடுப்பீங்களா? என் பையன் கொன்னது 75% தெரிஞ்சு போச்சு. அவன் செத்தது அவன் கொன்னது எல்லாம் தெரிஞ்சு போச்சு. நான் அதை கண்டுபிடிக்காம இருக்க மாட்டேன், கண்டுபிடிப்பேன். இப்ப டிஎம்கே ஆட்சியில் நடந்தது, பையன் இறந்தது. இப்ப டிவிகே ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. என் பையன் செத்ததுக்கு கண்டிப்பா ஒரு காரணம் கிடைக்கணும். விஜய் அண்ணா, எவன் பிரச்சனைக்கு எவன் வீடியோ போடுறான் உடனே ஆக்ஷன் எடுக்கிறீங்க. என் பையன் இறந்ததுக்கு இதுவரை 115 நாள் ஆச்சு, ஒரு ஆக்ஷன் எடுக்கல, ஒண்ணுமே எடுக்கல. கணக்கம்பாளத்துல நாங்க இன்னும் இருக்கிறோம். என்னோட சொந்த ஊர் மன்னார்குடி.